நான் இப்ப எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? சொன்னா தானே தெரியும். ஹாய், இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வேஸ்ட்டான இன்வெர்ட்டர் எமர்ஜென்சி பல்பை எப்படி யூஎஸ்பி எமர்ஜென்சி பல்பாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இன்வெர்ட்டர் எல்இடி பல்ப், யூஎஸ்பி கேபிள், சால்டரிங் அயான், கொஞ்சம் வயர்ஸ். மன்னா மன்னா, என்ன? இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கு என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த தலை அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. ஃபஸ்ட் என்ன பண்ணலான்னா, எல்இடி பிளேட் இந்த பல்ப்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பல்போட யூஸ் என்னன்னு கேட்டால், இது ஒரு இன்வெர்ட்டர் பல்ப். இது என்ன பண்ணும் அப்படின்னா, பவர் போச்சுனாலும் இந்த பல்ப் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். எப்படின்னா, உள்ளே ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரி இருக்கும். அந்த பவர் எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் அதை ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கும். பவர் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்டரியில் இருக்கிற பவரை வச்சு எரிய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ நேரம்னா ஒரு 45 to 1 hour இது எரிய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம இப்போ இது ஆல்ரெடி ஃபியூஸ் போயிடுச்சு. இது என்ன பண்ண போகிறோன்னா, யூஎஸ்பி லைட்டாக மாற்ற போகிறோம். அந்த பேட்டரி எடுத்துகிட்டு அந்த பேட்டரியில் உள்ள வயரை டீசால்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டீசால்டர் பண்ண வயரை எல்இடி பிளேட்டு கூட கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கலாம். அந்த யூஎஸ்பி கேபிளில் ஒரு சைடு நமக்கு தேவைப்படாது. ஸோ அந்த சைடை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஸ்லீவ் எடுத்து நம்ம அந்த எல்இடி பிளேட்டில் கனெக்ட் பண்ண வயர் கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ப்ராப்பராக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதில் லைன் அண்ட் நியூட்ரல் அப்படிங்கிற 2 வயரை நம்ம ஆல்ரெடி எடுத்திருப்போம். அது ரெண்டையும் என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். எப்படின்னா, ஒரு சின்ன ஒயர் எடுத்துகிட்டு ரெண்டையும் ஷார்ட் பண்ணி சால்டர் பண்ணணும். ஸோ இப்போ அதை நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ லைனையும் நியூட்ரலையும் நம்ம ப்ராப்பராக ஷார்ட் பண்ணி சால்டர் பண்ணியாச்சு. இப்போது செக்கிங் டைம். ஸோ நம்ம பவர் பேங்க் எடுத்துகிட்டு இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பர். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ். ஸோ செக் பண்ணி முடிச்சிட்டோம். பல்ப் நல்லா க்ளோ ஆகுது. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த ஹவுசிங்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். பல்போட ஹவுசிங்கில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, யூஎஸ்பி கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு எல்இடியோட ஹவுசிங்கில் ஒரு சின்ன ஹோல் பண்ணி அந்த யூஎஸ்பி கேபிளை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பராக இன்சர்ட் பண்ணிவிட்டு எல்இடி பிளேட்டில் இருக்கிற வயர் கூட நம்ம கனெக்ட் பண்ணிட போகிறோம். ப்ராப்பராக ஒயர் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் 2 வயரையும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப்பை வச்சு இன்சுலேட் பண்ணிடுறோம். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராப்பராக ஹவுசிங்கில் எல்இடி பிளேட்டை வச்சு நல்லா ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம் எப்படி க்ளோ ஆகுதுன்ட்டு. ஸோ ப்ராப்பராக இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வாங்க நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம்.